ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரஞ்சு பவுடருக்கு நீங்கள் ஆரஞ்சு பீலை வந்து டைரக்ட் சன்லைட்டில் காய வச்சுட்டு பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. தென் வந்து ஜெலட்டின் பவுடர் அண்ட் ஹாட் மில்க், அதாவது காய்ச்சின பால், இதெல்லாம் தான் தேவை. இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும் பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ ஜெலட்டின் பவுடர் ஆட் பண்ணதுனால ஸ்கின் ரொம்பவே க்ளோ ஆகும். கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஜெலட்டின் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஜெலட்டின் பவுடர் 1 ஸ்பூன், ஹாட்டாக இருக்க மில்க், அதாவது காய்ச்சின பாலை வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் வரும், திக் பேஸ்ட்டாக தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி வச்சுட்டு கீழே பாட்டமில் ஒரு பிளேட் போட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க திக்கான பேஸ்ட் எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது தண்ணி மாதிரி ஆகும், மாதிரி தின்னான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பார்த்திங்கன்னா இப்போது பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு கூல் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கூல்டவுன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபேஸில் இருக்க ஃபைன் லைன்ஸ், wrinkles அண்ட் ரொம்ப ஃபேஸே ரொம்ப யங்காக இருக்கும், ஸ்கின் ரொம்ப யங்காக மாறிடும். இன்ஸ்டண்ட்டாக க்ளோ அண்ட் பிரைட்னஸ் காட்டும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டில் வாங்கி ஃபேஸில் அப்ளை பண்ணுற ஜெல் மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுற ஜெல்லை விட நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுற ஜெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வராது. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ.